சங்கீதம் அதிகாரம் 23 வசனம் 5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற நல்ல ஒரு வார்த்தை. சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை நான் ஆசிர்வதிக்க போகிறேன். சாதாரணமான ஒரு ஆசிர்வாதம் இல்லை, நிரம்பி வழிகிறதான ஆசிர்வாதம். அதாவது நீ எதிர்பார்த்ததை விட, நீ நினைத்ததை விட ஒரு பெஸ்ட்டான ஒன்றை உனக்காக நான் வைத்திருக்கிறேன். அதை நான் உனக்கு தருவேன். அது யாருக்கு முன்பாக என்றால், இன்றைக்கு உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்கல்ல, இன்றைக்கி நீ போயிட்டுருக்கிற பாதையை பார்த்து ஏளனமாக பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. உன்னை பார்த்து நீ பண்ண பாவனால தான் இப்படி நீ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு முன்பாகவே உங்களை பார்த்து பேசுகிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் உடஞ்சி போயிருக்கிறீங்க. ஆனால் மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு இன்னும் உடைந்த நிலைமையில் இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஒருத்தவங்க சொன்னதை நான் கேட்டேன். எப்படின்னா, சத்ருவை உட்கார வச்சிருவாங்களாம். உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை போடுவாங்களாம். மீன்ஸ் அவங்க பார்க்குற மாதிரி ஒரு இலையை போட்டு அந்த இலையில் ஒவ்வொன்றா வைப்பாங்களாம். ஸ்வீட்ஸ்லேருந்து காரம்லேருந்து எல்லாத்தையும் வைத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இவ்வளோ நல்ல சாப்பாடு யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்க அந்த பந்தியில் உங்களை கொண்டு உட்கார வைப்பாராம். அவங்க பார்க்க அதை நீங்கள் எடுத்து சாப்பிடுவீங்களா? எவ்வளோ அழகான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுதாங்க, இன்னைக்கு உங்களை ஏளனமாக பேசுகிறாங்க, அற்பமாக நினைக்கிறாங்க, அற்பமாக பேசுகிறாங்க, உங்களை குற்றப்படுத்துகிறாங்க, உங்களை கேலியாக பேசுகிறாங்க. ஆனால் ஒரு நாள் வருது, உங்களுக்கான நாள் வரும் பொழுது அந்த நாளில் நீங்களே நினைத்து பார்க்காத ஆசிர்வாதம் உங்களை தேடி வரும். உங்கள் சத்துருக்கு முன்பாக உங்களுடைய தலை உயர்த்தப்படும். உங்களை தள்ளினவர்கள் மத்தியில், உங்களை ஒதுக்கினவர்கள் மத்தியில் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆமாப்பா, என் வாழ்க்கையில் இந்த வார்த்தை நிறைவேற போகுது. என் வாழ்க்கை இப்போ வேணால் அற்பமாக இருக்கலாம், ஆனால் நான் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசின இந்த வார்த்தைக்காக நான் நன்றி சொல்லி இந்த வார்த்தையை அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறீங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. ஆமாப்பா, இது என் வாழ்க்கையில் நடக்க போகுது. இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வசனத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். கர்த்தர் எனக்காக இதை செய்ய போகிறாருன்னு சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். யாரெல்லாம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்களோ, அற்பமாக பார்த்தாங்களோ, அற்பமாக பேசினாங்களோ, அவங்கள குறித்ததான வருத்தங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்குன்னா அதெல்லாம் எடுத்து போடுங்க. அவங்க மேலே உங்களுக்கு கோபம் இருக்குன்னா அதெல்லாம் எடுத்து போடுங்க. ஏன்னா ஏசப்பாவுக்கு அந்த கோபம், அந்த வருத்தங்கள் எதுவுமே ஏசப்பாவுக்கு பிரியம் இல்லாதது. அவங்க அப்படி சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அவங்க அப்படி பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்பாக தான் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஏசப்பா சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் நமக்கு எதுக்கு அந்த கோபம், எரிச்சல், மூர்க்கம், வருத்தங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. அவங்க மனுஷங்க, அவங்க பேசிட்டாங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு எல்லாவற்றையுமே நம்ம மறந்துடணும். இதுதான் ஏசப்பா நம்மகிட்ட விரும்புகிறாங்க. சம்டைம்ஸ் நம்மளால் மறக்க முடியாது. ஏன்னா அவங்க பேசினது, நம்ம நடத்தின விதம் ரொம்ப மோசமானது. ஏசப்பா, இதெல்லாவற்றையும் நான் மறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓவர் திங்கிங் இதெல்லாமே என்னை விட்டு மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையுமே, தீமையான எல்லாவற்றையுமே மறக்க பண்ணுங்க. ஒருவேளை அவ்வளோ தீமை செஞ்சவங்க கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு நன்மையாச்சும் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த நன்மையை நீங்கள் ஞாபகப்படுத்தி, ஓகே இந்த நன்மையை எனக்கு அவங்க செய்தாங்கல்ல அப்படின்னு அவங்க மேலே உங்களுக்கு அன்பு வரட்டும். யார் மேலேயும் கசப்பு, வெறுப்பு, கோபம் நமக்கு வேணாங்க.
அது ஏசப்பா விரும்பவும் இல்லை. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம உயர்த்தப்படும்போது, நம்ம ஆசிர்வாதிக்கப்படும்போது ஒரு நாளும் பெருமை நமக்குள்ளே வரக்கூடாது. இப்படியெல்லாம் நீ என்ன பேசினல்ல, கடவுள் என்ன எப்படி வச்சிருக்கிறாரு பாரு, எனக்கு என்னென்ன தந்திருக்கிறாரு பாரு, அப்படிப்பட்ட எண்ணங்கள் கூட நம்மளுக்கு வரக்கூடாது. அண்ட் அதை நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போய் பெருமையாக பேசவும் கூடாது. ஏதோ கர்த்தர் எனக்கு நல்லது பண்ணாரு அப்படின்னு அவங்கள தாழ்த்தி நம்மளை உயர்த்தி, இது எல்லாமே ஏசப்பாவுக்கு பிரியம் இல்லாத விஷயம். இது எல்லாவற்றிலையும் நம்ம கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்க நம்மளுடைய உயர்வில் நம்மை தாழ்த்த நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே போவோம், நன்மைகளை பெற்றுக்கொண்டே போவோம். சில லேகிங், சில உயர்வு, சில நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போக முடியாத காரியங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, நமக்குள்ளே வருகிறதான பெருமைகள். ஸோ ஏசப்பா கிட்ட இப்போவே நம்ம கேட்க போகிறோம், ஏசப்பா நீங்கள் என்னை எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போனாலும், நான் எவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்டாலும், நான் எவ்வளவு ஆசிர்வாதமாக இருந்தாலும் பெருமையான எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது. யாரிடத்துலையும் நான் பெருமையாக பேசக்கூடாது. என்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு நான் யார்கிட்டையும் காண்பிக்கவும் கூடாது. இது எல்லாமே எனக்கு நீங்கள் தந்தது. நீங்கள் காண்பிப்பீங்க, நீங்கள் நிரூபிப்பீங்க. அது வரைக்கும் பொறுமையாக உங்கள் பாதத்தில் காத்திருக்க எனக்கு கிருபை தாங்க. தாழ்மையாய் இருக்க எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உண்மையாய் கேட்குறீங்களா? ஆவியானவருடைய கரம் உங்கள் மேலே அமருகிறது. அதுக்கேற்ற அபிஷேகத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தராங்க. பழசை மறக்க இன்னும் வருகிற நாட்களில் தாழ்மையாய் இருக்க. ஆமாங்க, எத்தனை வருஷம் காத்திருந்து சில நன்மைகளை நம்ம பெற்றிருப்போம். அதனால அந்த பெருமையான பேச்சு, பெருமையான நடத்தை, இதனால நம்ம அதை இழந்து போயிடக்கூடாதுல்ல. தாழ்மையாக இருக்க ஆசிர்வாதத்தின் மேலே ஆசிர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தரே காண்பிப்பாருங்க, நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. கர்த்தரே நிரூபிப்பார். உங்ககிட்ட இருக்கிறத கர்த்தரே காண்பிப்பார். நான் என் பிள்ளையை எப்படி வைத்திருக்கிறேன்னு கர்த்தரே பேசுவார். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. ஆமென். ஹாவ் அ பிளஸட் டே. காட் பிளஸ் யூ.